முதல் நாள் நைட்டே காலையில் என்ன சமைக்க போகிறோன்னு யோசிச்சு மண்டையை பிச்சுக்குவோம். அதோட சேர்த்து இப்போ காலையில் என்ன கோலம் போட போகிறோங்கிறதையும் யோசிச்சு தலையை பிச்சுக்க வேண்டியதாக இருக்குங்க. அப்படி என்ன பெரிய கோலம் போட போகிற, சும்மா இந்த வட்டத்தை தான் போடுவேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் எனக்கு வட்டம் ஒழுங்காகவே வராது. இந்த இதில் வட்டத்தை போட்டு ஒரு பெரிய கோலம் போடுறோன்னா அது பெரிய சாதனைங்க. இந்த ஹரிபரியான டாஸ்கில் இன்னைக்கு ஸ்கூல் ஓப்பன் டே அப்படிங்கிறது கூட மறந்துட்டு நான் கோலம் போட்டுட்டே இருந்தேங்க. நான் பெற்றது ரெண்டும் இன்னைக்கு 7 மணிக்கெல்லாம் எழுந்து வந்து என்னம்மா இன்னும் சமைக்கலையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேகமாக கோலத்தை எல்லாம் போட்டு முடிச்சுட்டு சமைக்க போயிட்டாங்க. இன்னைக்கு சாதமும் பச்சை மொச்சை முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட புளிக்குழம்பும் உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. அதோட அம்மா இன்னைக்கு மதியமாக ராகி களி வந்து சூப்பராக கிண்டி கொடுத்தாங்க. பச்சை மொச்சை குழம்புக்கு அதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. யாரெல்லாம் வந்து இப்போவும் வந்து களி சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள். களின்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா களியோட என்ன குழம்பு வச்சு சேர்த்து சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அம்மா அவங்க ஊருக்கு போய் நிறைய இடங்களை சுற்றி பார்த்து வீடியோஸ் எல்லாம் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க. ஆனால் அதில் எதுவுமே நடக்கலை. நீ தான் அட்டை சோம்பேறியாச்சே, வீட்டில் படுத்து தூங்கியிருப்ப அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நான் எப்போவுமே சுறுசுறுப்பானவ தான். என்னன்னே தெரியலங்க, இத்தனை வருஷத்தில் இந்த பனிக்காலத்தில் எனக்கு இந்த தடவை தான் எனக்கு இவ்வளோ ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா?